Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அவங்க வீட்டை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அந்த கிச்சன் சிங்க் ஏரியா அதையும் கூட இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நார்மலான கிச்சன் சிங்கை எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது, அது எந்த விதமான ஆன்லைன் ஆர்கனைசரும் இல்லாமல் அவ்வளோ லுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த சிங்க்கும் கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஏரியாவும் தான் என்னோடது இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன ப்ரஷோ இல்லை விளக்கமாரோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். சிங்க்குல எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்காது. இப்போ வந்து ஸ்பேஸ் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் யார் வீடு கட்டினாலும் சரி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு டெயில்ஸ் பீஸை தூக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி. இது வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். அடுத்ததான் நீங்கள் பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சிங்கில் 2 சைடு வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த சைடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு அந்த சைடில் வந்து 2 ஹூக் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற டபுள் சைட் டேப்பாக பார்த்து 2 ஹூக் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்டு கிட்ட நான் வந்து இன்னொரு 3ஆவதாக ஒரு ஹூக் வந்து ஒட்டிக்கிறேன். இது உங்களுக்கு எந்த இடத்துல தேவைன்னு தோணுதோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேப்புக்கு வந்து ஒரு ஷவர் வந்து கொடுக்குறது தான். இது கொடுக்கறதுனால ஃப்ளோ வந்து நல்லா சூப்பராக இருக்கும், தெரிக்காது. இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு ஆர்கனைசருக்கே வந்திருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் கலெக்டர். இதுக்கு வந்து நான் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பா தான் எடுக்கணும், இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை அந்த கார்னரில் வச்சிடறேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி ஏதாவது வேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்மளாம் வந்து காம்பவுண்ட் வழியாக கூட வெளில தூக்கி போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் பாக்ஸை தான் வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஃப் எக்ஸல் அந்த ஏரியல் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சானிடைசர்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அதில் கொடுக்குற அந்த பாட்டில் தான் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வைக்க போகிறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பங்கு அளவுக்கு வினிகர், 1/4 பங்கு அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு நம்ம டிஷ் வாஷர் லிக்விட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தெளிச்சு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இல்லை டெயில்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஜஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்க்ரப்பரை வச்சோ இல்லை துணியை வச்சோ வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து எப்போதுமே பலன்னு பார்க்குறதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து எப்போதுமே ரெடி பண்ணி நிறைய ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த டேட்ஸ் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆர்கனைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் அதில் வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி நமக்கு அந்த லிக்விட் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, இதை கூட நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட்டான ஒரு டால் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து 7up பாட்டில் வச்சு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த செஞ்ச ஆர்கனைசர் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இதெல்லாமே போடலாமா, அந்த ஆர்கனைசர்லாம் செஞ்சு போடலாமா அப்படின்றத நான் சூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வேணுமா அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பிளான்டராக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஸ்பைடர் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மணி பிளான்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டான ஒரு டால். இது எல்லாமே வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த டாலோட ஷூ பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா ஷெல்லை வச்சு தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த டால்லாம் எப்படி செய்யணும், இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு சோப் பாக்ஸ், அதை அந்த நலுங்குக்கெலாம் கொடுப்பாங்கல்ல, அது வேஸ்ட்டாக போனதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நீங்கள் அந்த ஸ்க்ரப்பர் ஹோல்ட் பண்ணுறத அது வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதையே நீங்கள் வச்சுக்கலாம். இது வச்சுட்டாருனாலும் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா தண்ணி எல்லாமே வழிஞ்சு அழகாக கீழே ஊற்றிடும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சோப்பு கூட யூஸ் பண்ணுவீங்க, அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த 2 ஹூக் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹூக் வந்து வைப்பர் வந்து மாட்டியிருக்கேன். நம்ம கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இல்லை சிங்காக இருக்கட்டும் அதை வைப் பண்ணுறதுக்கான வைப்பர். அடுத்தது வந்து நம்ம சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ், அதை தான் வந்து இந்த 2 ஹூக்லேயும் மாட்டி வச்சுருக்கேன். சாரி, ஒரு சின்ன கம்ஃபர்டபுள்னஸ்க்காக நான் வந்து இந்த சைடு வந்து மாற்றி வச்சுட்டேன். அடுத்தது 3ஆவதாக ஒரு ஹூக் வந்து மாட்டியிருந்தோம் இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டவல் ஹோல்டருக்காக தான். இந்த டவல் ஹோல்டர் நம்ம செஞ்சது தான், ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டு ப்ளவுஸை வச்சு செஞ்சது, நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தொடச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து சும்மா இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக ஒரு பறவை வந்து இதை கேரி பண்ணியிருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். சிம்பிளான ட்ராயிங் தான், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரியே உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நானும் நல்ல நல்ல வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பாப்பாவோட பழைய ஃபைல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து கீழே வந்து மேட்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி வேஸ்ட்டு ஃபைலை வந்து நீங்கள் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய பேர் டிவைடர் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து சிம்பிளாக பைப் வேஸ்ட்டு பைப்பை வச்சு 4 டீ வந்து 4 சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு பைப்பை வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இது மேலே வைக்கிறதுக்கு வெஜிடபிள் சாப்பர் பழைய போர்டு இருந்தது. அதை வந்து இது மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டிவைடர் மாதிரி ஆகிடும். நல்லா கார்னரில் தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா வெயிட் தாங்கும் தாங்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். அழகாக ஃபிட் ஆகிடும். சாப்பிங் போர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேலண்டர் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு டிவைடர் வந்து தேவைப்படும். அதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கோல்டு வின்னர் பழைய கேன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சிட்டேன். அதில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸஸாக யூஸ் பண்ணுற அந்த விம் லிக்விட் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங்காக இருக்கும், மணி சேவிங்காக இருக்கும். அடுத்தது கல் உப்பு எப்போதுமே இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் ஸ்கூல்லேருந்து வரப்பே வந்து பால் வாட்டர் கேனில் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை வந்து அந்த பால் வாசம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த உப்பை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பால் வாசம் சுத்தமாக வராது. நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க வாட்டர் கேனில் கூட இந்த மாதிரி உப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழப்பாக இருக்கிறது வந்து இருக்காது. விம் லிக்விட் இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து எக்ஸஸாக எப்போதுமே எல்லாருமே ஸ்க்ரப்பர் வந்து வச்சுருப்போம். அந்த ஸ்க்ரப்பரையும் இந்த இடத்துல நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் வந்து இந்த பேஸ்கெட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டியாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இது வந்து சர்ஃப் எக்ஸல் பாட்டில் தான் நான் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும், டிவைடர் தான் வச்சே ஆகணும் அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது அப்படின்னாலும் அது எனக்கு வந்து ஹாப்பி தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச க்யூட்டான ஒரு ஆர்கனைசர். இதுவும் வந்துட்டு 7up பாட்டிலில் தான் வந்து செஞ்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்துருண்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இது வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இது நார்மலாக ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாமே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மூடி, அந்த மூடியில் வந்து நான் வந்து ஒரு பைப் ஓட்டை போட்டு ஒரு பைப் மாதிரி நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஒரு 10 அந்துருண்டை போட்டுட்டு இந்த பைப் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹோலாக தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு குடுமி மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது அந்த காம்பு மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இதை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்துருண்டையிலேருந்து வர ஃப்ளேவர் வந்து நமக்கு எப்போதும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அது அந்துருண்டை வச்சுருக்கோம் அப்படின்றதே தெரியாது. க்யூட்டான ஆர்கனைசராக இருக்கும். கரப்பாம்பூச்சி வந்து உங்கள் சிங்க்குக்கு பக்கத்துலேயே வராது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆஸ் யூஷுவல் வினிகர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கிச்சன் சிங்க்குக்கு கீழே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப போட்டு டம்ப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கரப்பாம்பூச்சி பல்லி அதெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உப்புக்கரை எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோலமாவை நல்லா போட்டு நல்லா நரன்னு போட்டு தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த உப்பு வந்து அந்த குழப்பாக இருக்கிறது எல்லாமே போயிடும். ஸோ இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் சிங்கையும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியே நீங்களும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்னொரு டிப் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பழசாக இருக்குது அது சிங்க்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் போயிட்டு பிளாக் போர்ட் பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 rupees, 83 rupees போட்டிருக்கோம். ஆனால் 80 rupees தான். இதை வாங்கி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு வந்து உங்களோட சிங்க் வந்து புதுசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கோலமாவு டிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப செலவாகுமோ அதை புதுப்பிக்கிறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா புதுசு மாதிரியே உங்கள் இது வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அகல்யா மூர்த்தி அப்படின்ற சிஸ்டர் வந்து ஓல்டு கேலண்டர் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்தது நிவாஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கம்ஃபர்ட் பாட்டில் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர்.
அடுத்தது மகா சரவணன் அப்படின்ற சிஸ்டர் உங்கள் சேனல் 1 வீக்காக தான் பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த குஷன் வந்து அவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்து செஞ்சுருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைவாணி அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து தட்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு 2 இது டிப்ஸுமே வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அடுத்ததாக அதே அகல்யா சிஸ்டர் மூர்த்தி அவங்க தான் வந்துட்டு ஓல்டு இன்விடேஷன் கார்டு ரிவ்யூஸ் ஐடியா வந்து போட்டிருக்கோம். நம்ம செஞ்ச மாதிரியே வந்து செஞ்சு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியுது. அடுத்தது ஜமீரு நிஷா அப்படின்ற சிஸ்டர் வந்து மேட் செஞ்சு போட்டிருக்கீங்க. சூப்பராக இருக்குது சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வாசுகி வீரா அப்படின்ற சிஸ்டர் ட்ரைட் யுவர் பேப்பர் கிராஃப்ட் அப்படின்னு போட்டு அந்த க்யூட்டான டால் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.